இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்புகள் இருக்குது. அதோட சேர்த்து காலி டிஷ்ஷு கொத்தாக இருந்தால் தூக்கி இனிமேல் போடாதீங்க. அதை வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்ற போகிறோம். வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்களா? வெல்கம் பேக் மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே நல்லா இருக்கிறேன். இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா? இன்றைக்கி சப்பாத்தி போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் தோள்பட்டை வலியாக இருந்துச்சு. பேரன்ட்ட கேட்டேன், தேய்ச்சி கொடுக்குறேன்னு. அழகாக சூப்பராக என் பேரை சப்பாத்திக்கு தேய்ச்சி கொடுத்துட்டாருப்பா. சொல்லப்போனால் என்னை விட அழகாகவே தேய்ச்சி கொடுத்தேன். ஏன்னா மாவு ராத்திரியே செஞ்சு வச்சுட்டேன். அதனால் மறுநாள் காலையில் தான் இது நான் திரட்டினேன். நான் அதனால் கொஞ்சம் இறுக்கமாகவே பிரட்டி வச்சுட்டேன்ப்பா. அழகாக தேய்ச்சி கொடுத்துட்டாரு. இவருக்கு இவ்வளவு நுணுக்கமாக தெரியுங்கிறது எனக்கே தெரியாது. அவருக்கு வயசு 11. நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டாரு. அம்மாளுக்கு தோள்பட்டை வலிக்குது, செய்ய முடியுமான்னு கேட்டேன். முடியும் அப்படின்னு சொல்லி அழகாக செஞ்சு கொடுத்துட்டாருப்பா. கொஞ்சம் கிச்சனில் வேலை செய்யும்போது அப்பப்போ லேசாக அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த வேலையில் கொஞ்சம் கற்று கொடுத்துக்கிட்டேன்னா அதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நல்லா உதவி செஞ்சுட்டாரு பற்றியெல்லாம். இப்போ வாங்கப்பா நம்ம டிப்புள்ள போகலாமா? நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் பேக்கெல்லாம் இது ஃபுல்லாக ட்ரோவர் உள்ளுக்கு வச்சுருந்தப்போ எல்லாம் கீழே விழுந்துருக்கு. ட்ரோவர் பூட்ட முடியல. என்னென்னு பார்த்து கம்பி வச்சு இழுத்தா இவ்வளோ பிளாஸ்டிக் பேக் இருந்துச்சு. சரி, இதுக்கு மேலே இது வேலைக்கு ஆகாது, நம்ம எப்போவும் உள்ள வேலையை பார்த்துடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு நீ காலையில் இந்த வேலையை பண்ணிட்டேன். சரியா? இதை ஃபுல்லாக நம்ம எவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு மடித்து காட்டுற மாதிரி நல்லா இந்த மாதிரி நல்லா அழகாக எதுவுமே இல்லாமல் நல்லா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மடக்கு, நம்ம பிளாஸ்டிக் தக்கன 2 மடக்கு, நல்லா சின்னதாகவே நீங்கள் மடிக்கலாம். 3 மடக்கு, 4 மடக்கு. இந்த பெரிய பிளாஸ்டிக்கு நமக்கு 4 மடக்கு 5 மடக்கு வரும்ப்பா. இப்போ பாருங்கள், 5 மடக்கு நான் மடக்கிறேன் நல்லா சின்னதாக. அப்புறம் நம்ம இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு நம்மளுக்கு அளவு இருந்தால் போதும். 2 இதுக்கு நம்மளுக்கு அகலத்துக்கு இருந்தாலே போதும். ஓகே, 2 இல்லை 2.5 வச்சுக்கிறோங்க, இல்லை 3 கூட வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி கோணால் அப்படியே வச்சு சமோசா எப்படி மடிப்போம் அதே மாதிரி பாருங்களேன். நல்லா சிம்பிளாக வந்துடும்ப்பா. எவ்வளோ பெரிய பிளாஸ்டிக்காக இருந்தாலும் நீங்கள் இதே டிப்பை ஃபாலோ பண்ணலாம். நிறைய எவ்வளோவா இருந்தாலும் சின்ன பேக்கில் நீங்கள் இதை வச்சு அடைச்சிடலாம். இல்லை ஒரு கொத்தாக இருந்தால் கூட நீங்கள் அதுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். அந்த இதுக்குள்ள அப்படியே சொருவி அப்படியே வச்சுருக்கோம். உங்களுக்கு கலரெல்லாம் செய்யாது. எங்கேயும் உங்களுக்கு இடம் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். இப்போ சின்ன பிளாஸ்டிக் பாருங்களேன். சின்ன பிளாஸ்டிக் 2ஆக மடிங்க. 2ஆக மடித்தாச்சு. மறுபடியும் இன்னொரு இதாக மடிச்சிருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது சின்ன பிளாஸ்டிக். நம்ம இந்தியாவிலலாம் நம்ம ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இப்படி பிளாஸ்டிக் தானே தர்றாங்க. இந்த பிளாஸ்டிக்கை நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் மடித்து அப்படி வச்சு ட்ரோவருக்குள்ள வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா சுத்தமாக இருக்கும். கொசன்னு உங்களுக்கு இருக்காது. ஒரு டப்பாவில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கரலாம். தேவைப்படல எடுத்துக்கரலாம்ப்பா. சரியா? இந்த பிளாஸ்டிக் பாருங்களேன். இதை இந்த மாதிரி 2ஆக மடிங்க. மடிச்சாச்சா? மடிச்சுட்டு மறுபடி 1 2 இன்னும் 1 சின்னதாக. எவ்வளோ சின்னதாக மடிக்கிறேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்களா? நல்லா கையை வச்சு மட்டும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறணும். செஞ்சீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். நம்ம பிளாஸ்டிக் பேக் ஃபுல்லாக எல்லாத்தையும் மடிச்சிடலாம். இது மடிக்கிறது கரெக்டாக எனக்கு இவ்வளோ பிளாஸ்டிக்கை மடிக்க கரெக்டாக எனக்கு டைம்னு பார்த்தா கிட்டத்தட்ட எனக்கு 10 நிமிஷம் ஆச்சுப்பா. சரியா? அதாவது 9 மணிக்கு ஆரம்பித்தேன். 9:10க்கு தான் எனக்கு இந்த பிளாஸ்டிக் ஃபுல்லாக எல்லாமே மடித்து வச்சேன். ஒரு 10 நிமிஷம் செலவழித்தோம் அப்படின்னா நம்ம கிச்சனில் கொசன்னு கிடக்கிற பிளாஸ்டிக்கை சிம்பிளாக நம்ம எடுத்து வச்சிடலாம். கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப பேருக்கு தெரியும். ஒரு சிலர் தெரியாமல் இருப்பீங்க. அவங்களுக்கான இந்த டிப்பு. ஓகே, உங்களுக்கு இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கப்பா. இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் ரெடி பண்ணிட்டோம். இன்னொன்று நம்மளுடைய டிஷ்ஷு கொத்தால் நம்ம எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இப்போ இது இப்படி வச்சாச்சு. அதை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? காலி டிஷ்ஷு கொத்தா. காலி டிஷ்ஷு கொத்தாவை நம்ம நிறையா மாதிரி டிப்புகளுக்கு யூஸ் பண்ணலாம்ப்பா. நான் இன்றைக்கி என்ன செய்கிறேன்டா, சின்ன பிளாஸ்டிக் பேக் நம்ம வீட்டில் நிறையா இருக்கும். அதை ஒன்று ஒன்றாத்தான் நம்ம வைக்கணும். எல்லாத்தையும் மொத்தமாக சுற்றி வைக்கக்கூடாது. இப்போ ஒன்று வச்சாதான் நம்ம ஈஸியாகவே ஒன்று எடுக்கலாம். முதல்ல ஒரு மூலையில் அப்படியே வைக்கணும். அப்படியே கையை வச்சு நல்லா தள்ளி வச்சிடணும். அந்த மூலையில் அப்படியே ஒதுங்கி அப்படியே ஒரு சைடாகவே வைக்கணும். அப்போ தான் நம்ம எடுக்கல ஈஸியாகவே இருக்கும். ஒரே இடமா போயிடும். டிஷ்யூ பேப்பர் மாதிரி நீங்கள் எடுத்துக்கரலாம்ப்பா. இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக. இது பிளாஸ்டிக் பேக் மட்டும் வைக்கிறதுக்கு யூஸ் இல்லை. நம்ம பென்ஸை, நம்ம கிச்சனில் எழுதுகிற பேனா, சில ஏதாவது வச்சுருப்போம். ஏதாவது பிள்ளைங்க எடுத்துகிட்டு பயந்தீங்கன்னா நீங்கள் இந்த காலி டிஷ்ஷு கொத்தவளுக்கு போட்டு ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். நான் என்ன செய்வேன், மாத்திரையை போட்டு வச்சுக்கிருவேன். பேனா, என்னோடய புக்கு, கிச்சனுக்கு எழுதுகிற புக்குகள் வச்சுருப்பேன். டிப்புகள் சில நேரத்தில் பார்த்து எழுதி வைப்பேன். எல்லாமே இந்த டிஷ்ஷு கொத்தை இன்னொரு டிஷ்ஷு கொத்தால் போட்டு வச்சுருப்பேன்ப்பா. என்னோடய மாத்திரையெல்லாம் நான் இதுக்கெல்லாம் போட்டு வச்சுக்கிருவேன். அப்போ யாரும் எடுக்க மாட்டாங்கல்ல. இது பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றா நீங்கள் உருவிடலாம். ஈஸியாகவே நீங்கள் உருவலாம்ப்பா இது. சரியா? ஒரு பிளாஸ்டிக்காக தான் நம்ம வைக்கணும். நிறையா பிளாஸ்டிக்கை சேர்த்து வைக்காமல் ஒன்றா வச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றா உருவிக்கிடலாம். அதே மாதிரி நம்ம டிஷ்ஷு கொத்தல் ரொம்ப குத்தி வைக்கக்கூடாது. ஓகேயா?
கொத்தா முடிஞ்ச டிஷ்ஷு கொத்தாவை தூக்கி போடாமல் நீங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக மாற்றி வச்சுக்கிறேங்க. இதனால் உங்கள் கிச்சனில் வந்து கொசன்னு கிடக்கிறது வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். மடிக்கிறதுக்கு டைம் இல்லாதவங்க இல்லை குட்டி குட்டி பிளாஸ்டிக்லாம் நிறையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிஷ்ஷு கொத்தாவில் வச்சு ஐஸ் பெட்டிக்கு மேலே கூட வச்சுக்கிறலாம். இல்லை கிச்சன் கபோர்டில் கூட நீங்கள் வச்சுக்கிறலாம். ஒரு அவனு மைக்ரோ அவன் மேலே கூட வச்சுக்கிறலாம். உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சாய்ஸ். ஓகே, இப்போ வந்து 2 மாதிரி சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ இது மடிக்க பெரிய பிளாஸ்டிக்காக இருந்தால் இப்படி மடித்து வச்சுக்கிறேங்க. குட்டி பிளாஸ்டிக்காக இருந்தால் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் மடித்து போட்டு வச்சுக்கிறேங்க. அது இல்லாதவங்க இப்படி மடித்து கூட வச்சுக்கிறலாம்ப்பா. இப்படி சுற்றி வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு பாருங்கள். ஒரு டிஷ்ஷு கொத்தாவுடைய அளவு தான் நம்மளுக்கு வருது. ஓகேயா, அடுத்த டிப்பில் போகலாமா? நம்ம இருக்க வெங்காயம் வந்து நம்மளுக்கு இங்கே வாங்குறது கொஞ்சம் தண்ணியாக தாப்பா இருக்கும். சரியா, அது தண்ணி ஊற்றி வருதா என்னன்னு தெரியல. நம்மளுக்கு இந்தியாவிலேருந்து வர்றது இங்கே ஹோல்சேலர்லாம் வாங்குவோம். அந்த மாதிரி வாங்கி நம்ம எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடணும். அந்த எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி பழைய பேப்பர்லாம் எடுத்துகிட்டு புது பேப்பர் ஒன்று ஒன்றா எடுக்கிறது வந்து நல்லா இருக்கும். அதை நம்ம அப்படியே கூட வச்சிடலாம். லேசாக வெயிலில் வச்சிடலாம். இந்த மாதிரி உள்ள சில நேரத்தில் கெட்டு போயிருக்கும், செடி முளைச்சிருக்கும், அதாவது துளிர் வந்திருக்கும், என்னென்னமோ இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வெயிலில் வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா வெயிலில் வச்சுருங்க. வெயிலில் வச்சு மறுபடியும் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ண தட்டிக்கும் உங்களுக்கு வெங்காயம் அழுகாது, ஒன்றுமே செய்யாது. வரும் பாருங்கள், அதெல்லாம் வராது, அழுகாது, நல்லாவே இருக்கும். வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க. அதே மாதிரி தான் பூண்டுக்கும் அதே மாதிரி தப்பா அந்த மேத்தொலியை உரிச்சிடணும். நம்ம அந்த உரித்து வச்சாதான் நம்மளுக்கு கெட்டுப்போன பூண்டுகள் இருந்துச்சுன்னா நம்ம கையோடு எடுத்துடலாம். அது டைம் இருக்குல்ல, நீங்கள் செஞ்சுக்கரலாம். ஏதாவது ஒரு சீரியல் பார்க்குறீங்க, ஃபோனில் ஏதாவது பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே நீங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அலுப்பு தெரியாது. இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ வெள்ளை வெள்ளையர்னு இருக்குன்னு பாருங்களேன் பூண்டு. ஓகே, அதுலேயும் இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம அந்த மேத்தொலை எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ளே கெட்டு போயிருந்துச்சுன்னா தெரியும், இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாது. இது நீங்கள் வந்து பூண்டு வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள நிறையா பூண்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா செஞ்சுருங்களேன். சரியா, செஞ்சு இந்த மாதிரி உடச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும்ப்பா. அந்த மேத்தோலை உங்களுக்கு டைம் இல்லாதவங்க அந்த மேத்தோலை மட்டும் உரித்து இந்த மாதிரி கூட வைக்கலாம். இந்த மாதிரி வச்சேன்னா அந்த கெட்டு பேருக்கு தெரியும்ல, அதை அப்படி கையோடையே பேத்து விட்டுறலாம், தூக்கி போட்டுடலாம். அப்போ உங்களுக்கு பக்கத்தில் உள்ள பூண்டெல்லாம் கெட்டு போகாது, நல்லா காத்தோட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுடைய பூண்டு வந்து நல்லா ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு தாங்கும். சரியா, கெட்டு போகாது. நல்ல பூண்டாக தான் வாங்கிட்டு வர்றோம், ஆனால் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ள இப்படி கெட்டு போயிருக்கும். அதை பார்த்துக்கிறோங்க. இந்த காம்பை கூட தூக்கி போடாமல் நீங்கள் வந்து பருப்பு இதுக்கெலாம் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு பருப்புலாம் வந்து வீணாக போகாது. நல்லா பூண்டாக இருந்துச்சுன்னா அப்படியே மேத்தோலை உரித்து அப்படியே வச்சுருங்க. அந்த ஒரு மாதிரியே வீணாக போயிருந்துச்சுன்னா அது கையோடய அப்படி பேத்து போட்டுருங்கப்பா. ஓகேயா, இந்த டிப்பு ரொம்ப பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம பூண்டு எல்லாம் மேத்தொலியும் எடுத்தாச்சு, பிரித்து போட்டாச்சு, அதோட கெட்டு போன இதையும் எடுத்தாச்சு, முடிஞ்சிருச்சு இந்த வேலை. இதோட சேர்த்து இன்னொரு பொருளையும் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கும் உங்களுக்கு கெட்டு போகாது. உருளைக்கிழங்கு நீங்கள் பூண்டோட வச்சு பாருங்களேன், உங்களுக்கு வந்து கெட்டெல்லாம் போகாது, ரொம்ப நாளைக்கு தாங்கும்ப்பா. சரியா, கண்டு முளைக்காது, அழுகாது, எதுவுமே செய்யாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் போட்ட பதிவு உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். பாருங்கள் இவ்வளோ பூண்டு நம்மளுக்கு வந்து கெட்டு போயிருக்கு. இதை தூக்கி போட்டுறணும். உரங்களாக கூட போடலாம், செடிகளுக்கு உரங்களாக்கலாம். இந்த பூண்டு தோலை வந்து நம்ம துணியில் கட்டி ஒத்தனம் கொடுக்கலாம். நீர்ச்சத்து நம்ம தலையில் இருந்துச்சுன்னா போயிடும், உடம்புலாம் போகும். இந்த காம்பை கூட நீங்கள் பருப்பு வகைகளுக்கெலாம் போட்டிங்கன்னா கெட்டுலாம் போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி போட்ட பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறீங்களா? அப்படி உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாமா? பை, see you.